ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமெல்லாம் சங்கர மகாபெரியவா மகராஜுக்கு ஜெய். ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, 70 வயது பெரியவர், 30 வயது இளைஞர், 12 வயது அடுத்த தலைமுறை கூட சங்கராவில் காஞ்சி மகானை பார்த்து எங்களுக்கு கடிதங்கள் வாயிலாக, தொலைபேசி வாயிலாக, தொடர் நகலி ஃபேக்ஸ் வாயிலாக, மின்னஞ்சல் வாயிலாக, இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் ஸ்ரீ சங்கரா டிவி காஞ்சி மகான் என்கின்ற யூடியூப் பதிவிறக்கத்தை பார்த்து அதில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்ற அனைத்தையும் கூர்ந்து கவனிக்கின்ற போது இந்த தொடர் ரசிகர்களின், பக்தர்களின், அன்பர்களின் ஏகோதிவித்த வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை எங்களால் உணர முடிகிறது. எனவே ஒட்டுமொத்த அன்பர்களுக்கும் ஆன்மீக பெருமக்களுக்கும் சங்கரா தொலைக்காட்சியினுடைய நிர்வாகம், தொழில்நுட்ப கலைஞர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பு குழு சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்தும் பாராட்டும். இந்த நிகழ்வின் நோக்கமே அடுத்த தலைமுறைக்கு பெரியவருடைய பெருமை, மடத்தினுடைய சிறப்பு, 68வது பீடாதிபதியினுடைய புகழை கொண்டு சேர்ப்பதுதான். அந்த வகையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது இறைவன் எங்கு ஒளிந்திருக்கிறான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே. விண்ணில் மண்ணில் நீரில் நெருப்பில் காற்றில் கடவுள். நான் ஒத்த வரியில சொன்னான், அங்குங்கனாதபடி எங்கும் இருப்பான். எப்படி? அங்குங்கனாதபடி எங்கும் இருப்பான். பெரியவர் குறைவாக பேசுவார், நிறைய சிந்திப்பார். பெரியவர் தான் தவமிருந்து பிறருடைய துன்பங்களை தனதாக்கி கொண்டு இன்பத்தை மட்டுமே பிறருக்கு தருவார். சில சமயங்களில் அவருடைய சத்சங்கங்களில் ஒரு பளிச்சு வைர மின்னலை போல நிறைய செய்திகள் அப்படியே மின்னி தெளிர்க்கும், ஜொலிக்கும், பொற்கூடத்திற்கு பொட்டு வைத்ததை போல இருக்கும். ஒரு நண்பகல் வேளையிலே ஸ்ரீமடத்திலே சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிந்து அவருடைய அனுஷ்டானங்கள் முடிந்து எல்லோருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு 60 வயது மதிக்கத்தக்க அப்படி கஞ்சி போட்ட உடையோடு கம்பீரமாக வந்த ஒருவர் பெரியவரை பார்த்து தாரை தாரையாக அழுகின்றார். காரணம், பெரியவருடைய செய்திகளை கேட்கின்றார், பெரியவருடைய விஷயங்களை பிறர் சொல்ல அறிகின்றார், மடத்திற்கு வருகின்றார், அவ்வப்போது பல செயல்களை கூர்ந்து கவனிக்கின்றார். பெரியவரிடத்தில் கிட்டக்கு வந்தபோது தன்னை மறந்து தன் நாமம் கேட்டார் என்பதைப் போல தன்னை மறந்து கண்கள் குளமாகி குற்றால நீர் போல பெருக்கெடுக்கிறது. பெரியவர் கேட்டார், என்ன பிரச்சனை? இல்ல பெரியவா, நான் கோவில் கட்டுறதுக்கோ அன்னதான கூடத்துக்கோ நிறைய பணம் தரல, ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு செஞ்சிருக்கேன், விதவை சகோதரிகளுக்கு தையல் மிஷின் வாங்குறதுக்கு உதவி இருக்கேன், காது கேட்காத தோழர்களுக்காக செவிக்கருவி பொருத்துவதற்கு உதவி செஞ்சிருக்கிறேன், மருத்துவ உதவி தொடர முடியாதவர்களுக்கு உதவி இருக்கிறேன். நான் இதெல்லாம் மனிதர்களுக்கு செய்தது தானே, அது இறைப்பணியாக ஆக முடியுமா? நான் ஒரு திருத்தேருக்கு பணம் செய்ததில்லை, கோவிலுடைய திருக்குளம் வெட்டுவதற்கு உதவியது இல்லை, ஒரு கோவில் குடமுழுக்கு செய்ததில்லை, கோவிலுக்கு ஒரு திருப்பாட்சியோ ஒரு அன்னக்கூடை வாங்கி தந்ததில்லை, ஒரு ஆபரணத்திற்கு உதவியதில்லை. ஆனால் ஏழைகளின் மருத்துவ செலவு, இல்லாதவருக்கு உதவி, கல்வி என்று ஏதேதோ செய்கின்றேன். ஆனால் என் மனதில் ஒரு அரிப்பு, ஒரு தவிப்பு. பெரியவர் எல்லாவற்றையும் பொறுமையாக உணர்ந்து கொண்டு, உனக்கு பிடிச்ச 2-3 சுவாமி பேரு சொல்லுன்னாரா. அபிராமி யாரு? திருக்கடையூர். ஜகத்தை ஆடக்கூடிய புவனேஸ்வரி தாய். நம் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய, கண்மூடினால் நம் கண்முன்னே காட்சி தரக்கூடிய மதுரை மீனாட்சி. கேட்டவருக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய புன்னகை அரசியாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார். ஆன்மீக செடியில் துளிர்த்து அதிசய துளசியெல்லாம் என் மனதிற்கு உகந்த கடவுள். அப்படியா? அப்படியே வச்சுக்கோ. நீ தான தர்மமா செய்யற, அது இறைப்பணியான்னு கேட்கிற.
காப்பி குடிக்கிற பழக்கம் உண்டோ உனக்கு? பேஷா குடிப்பேன். பெரியவா சொல்ற கட்டளைப்படி காஃபியை தவிர்க்கணும்னு நினைக்கிறேன், முடியல பெரியவா. கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன். ஆனாலும் என்னமோ காலைல தெரியவா காஃபி குடித்தாதான் எனக்கு வேலை ஓடுது. வெளியில் போய் பல வேலைகள் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது வெயில் நேரமாக இருந்தால் கூட எனக்கு என் ஒய்ஃப் கையால் ஒரு டம்ளர் காஃபி குடித்தாதான் மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படியா? நீ வெயிலில் போயிட்டு வெளியில் வந்தோடனே உன் துணைவியாரை பார்த்து காஃபி கேட்குற. அப்பா அவள் பரபரப்பு வேலையில் இருக்கா, பல பணிகள். காய்கறி நறுக்கின்றிருப்பா, சமையல் கட்டு பாப்பா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்ணுவா, குழந்தைக்கு உதவி செய்வா. இதுக்கு மத்தியில் நீ போட்ட காப்பியை தரணும்னு நினைப்பா. அதுக்குள்ளே மணி வயிற்றில் பிறந்த குழந்தை கிடுகிடுன்னு வந்து ஃப்ரிட்ஜை திறந்து அரை பாக்கெட் பாலை எடுத்து அடுப்பில் வச்சு காஃபியை போட்டு ஜம்முன்னு உன் கையில் கொடுத்தோன்னே நீ சுவை மனம் நிரந்தரம்னு சொல்லி குடிச்சுட்டு ரொம்ப சிரிச்சுட்டே கோவப்படாமல் உள்ளே போயிடுவ. ஆனால் உன் துணைவியார், உன் மனைவி உள்ளேந்து வருவா. உன் குழந்தைய கட்டி அணைச்சிப்பா, உச்சி மோர்ந்து முத்தம் கொடுப்பா. ராசாத்தி, நீ எனக்காக எவ்வளவு பெரிய பாரத்தை இறக்கி வச்சுட்ட. இவ்வளவு வேலைகள்ல நான் இருக்கேன்னு தெரிஞ்சும் உங்க அப்பா நேரங்காலம் தெரியாம காஃபி கேட்டார். ஆனா அந்த காஃபியை நியாயப்படி நான் தான் கொடுக்கணும். எனக்கு பதிலா நீ கொடுத்து பாரத்தை இறக்கிட்ட. ராஜாத்தி அப்படின்னு யார் சொல்லுவா? பெற்ற பிள்ளையை தாய் சொல்லுவா. நாமெல்லாம் யாருடைய குழந்தைகள்? பராசக்தியின் குழந்தைகள், காமாட்சி குழந்தைகள், ஆண்டாளினுடைய குழந்தைகள், மதுரை மீனாட்சியினுடைய பக்தர்கள். நமக்கு உணவு கொடுப்பதும், இல்லாதவருக்கு காதுக்கு கருவி கொடுப்பதும், மருத்துவத்திற்கு முடியாதவர்களுக்கு கைதூக்கி விடுவதும், அன்னசத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 16,000 வேண்டாம், அங்கொரு ஏழை சிறுவனுக்கு எடுத்தறிவித்தல் போல இல்லாதவருக்கு கல்வி செலவை ஏற்றுக்கொள்வதும் கடவுளினுடைய வேலை. அவன் பல வேளைகளுக்கு ஆட்பட்டிருப்பான். ஆனால் அவன் செய்ய வேண்டிய வேலையை அவனுக்கு பதில் யாராவது செய்தால் தாய் குழந்தைகளை மெச்சி ஊர் தெரிய மேனியை புகழ்ந்து கட்டி அணித்து முத்தம் தருவது போல உன்னுடைய மக்கள் பணியை மகேசன் பதியாக, உன்னுடைய மக்கள் தொண்டே மகேசன் தொண்டாக நடமாடும் பக்தனுக்கு செய்தால் படமாடும் பரம்பொருளுக்கு போய் சேரும் என்கின்ற உணர்வோடு உன்னுடைய தொண்டு சிறக்கும். மக்கள் பணியும் மகேசன் பணியும் இறைபணிதான். இறைவன் எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்களுக்குள்ளும் ஒடிந்து கொண்டிருக்கிறான் என்று தன் சத்சங்கத்தில் விடை சொன்ன பொழுது அந்த பெரியவர் நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கி ஆனந்த கண்ணீர் விட்ட அருமை செய்தியை மட்டுமே இன்று உங்களிடத்தில் சொல்லி விடைபெறுகின்றேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.